கார்த்திக் தீபா சீரியலில் ஒன் ஆஃப் த வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். உச்சக்கட்ட கோவத்தில் கார்த்திக் இப்போ போயிட்டாப்புல ஐஸ்வர்யா வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். தர்மலிங்கம் ஃபேமிலியோட கௌரவத்தை காப்பாற்றிட்டாருன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தர்மலிங்கம் ஃபேமிலி வந்து மொத்தமாக கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டு பூ பழம் தட்டை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எதுக்குப்பா இந்த சீரெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்த தட்டில் அப்படின்னு கேட்டோன்னா, என்னம்மா பண்ண நம்ம சம்மந்தி வீட்டில் இன்னொரு சம்மந்தி வந்து ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அப்படிங்கும்போது நம்ம வந்து மரியாதையாக சீர் கொடுத்து அவளை வாழ்த்துறது தாம்மா நம்ம முறை அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் வேணாமேப்பா அப்படின்னு சொல்லாமல் தீபா வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து தர்மலிங்கம் என்ன பேசிட போகிறாங்க, அவங்களுக்காக தானே நம்ம செய்கிறோம், புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக வெள்ளேந்தியாக பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து வரான்னா, வசமாக அவளே வந்து மொத்த குடும்பமாக அசிங்கப்படுறதுக்குன்னே சிக்கியிருக்காங்க, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தர்மலிங்கம் இந்த பக்கம் உங்களுக்கு என்ன இந்த பக்கம் வேலை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சம்மந்தி நான் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யாக்காக சீரு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, பாடுறா இந்த 1.5 பொருள் வந்து என் கொடீஸ்வர பொண்ணுக்கு வந்து சீர் கொடுக்குறியா, நான் என் பையனுக்கு வந்து எவ்வளோலாம் சொத்து இருக்குது தெரியுமா, என் பொண்ணுக்கு வந்து இப்போ கூட நான் ரெசார்ட்டை எழுதி வச்சுருக்கேன், நீ என்னடானா இந்த சில்லறத்தனமாக 5 ரூபா 10 ரூபா பொருளை அதை எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி என்னையும் கேவலப்படுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னோன்னே, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நல்ல மனசோட தானே வாங்கியிருக்கேன், அதை வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து மேற்கொண்டு பேசுகிறாங்க. உன்னை பற்றியும் தெரியும் உன் குடும்பத்தை பற்றியும் தெரியும் தர்மலிங்கம், நீ வந்து இது வரைக்கும் உன் பொண்ணுக்காக ஏதாவது குண்டுமணி தங்கமாவது ஏதாவது வாங்கி போட்டிருக்கியா, நேக்கா வந்து தாலி கட்டினது மாற்றி தாலி கட்டினார்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கல்யாணத்துக்கு 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் அப்படியே இந்த பக்கம் ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டு மருமகன் பிடிச்சா புளியங்கொம்பு மாதிரி ஏமாற்றி பிரார்த்தனை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. போதா குறைக்கு கார்த்தி வந்து உங்களை தாங்குன்னு தாங்குறான். இப்போ வேறு பாடகியாக வேறு ஆக்கிட்டான்ல, எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே இங்கே வந்து கார்த்தி செய்கிறதுனால மட்டும் உங்களால் இது வரைக்கும் ஒரு சுயமாக ஒரு சின்ன இதுவாவது ஒரு குண்டு மணி ஏதாவது என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறத விட்டுருங்க. அதுதான் உங்களால் சீருன்னு சொன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள் பொண்ணுக்காவது ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல, இது வரைக்கும் எதுவும் செய்யலைல்ல அப்படின்னு கேட்டது நியாயதாம்மா. நான் என் பொண்ணுக்காக இது வரைக்கும் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் செய்யலை, அவர் தான் செஞ்சுருக்காப்புல. இல்லை நம்ம வந்து டக்குன்னு இவங்க பேசினதுனால மறந்துட்டாப்புல. அந்த மோதிரம் இதெல்லாம் போட்டு சீரு செயின் இதெல்லாம் கொடுத்துருந்தார்ல, ஆனால் அதை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்க போகிற ஐடியாவில் இல்லை. பட் இருந்தாலும் தர்மலிங்கம் அதுக்கு அடுத்தது பேச ஆரம்பிக்கிறாங்க. தர்மலிங்கம் வந்து பரவாயில்லம்மா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த தட்டை மட்டும் சீரை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. மறுபடியும் பாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வந்து என்னை வந்து கேவலப்படுத்துறதுக்காகவே இதை கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கின வேகத்துக்கு தட்டை வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க. இந்த மாதிரி சில்லறத்தனமாக என்கிட்ட வந்து வச்சுக்காத சொல்லிட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன்னு. ஆமாம் உன் பொண்ணு வந்து பாடி பாடி தெருவிலெல்லாம் பாடுவா, அந்த காசில் வச்சுட்டு நீ வந்து செய்வியா அப்படின்னு இன்னும் அதிகமாக பேசணுன்னே தூக்கி வீசினது வந்து கரெக்டாக வந்து கார்த்தி செம மாதம் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிறப்ப கார்த்தியோட காலில் வந்து விழுகுது, எல்லா பூ பழம் தட்டு எல்லாமே விழுந்தோன்னா கார்த்தி வந்து செம்ம கோபமாக முறைக்கிறாங்க. அனி அப்படின்னு கார்த்தி வந்து கத்துறாப்புல. கத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து என்னோடய மாமனார்னு தெரிஞ்சிருந்தும் இவ்வளோ கேவலமாக நடக்கிறீங்க, அவங்களால முடிஞ்சது உங்களை வந்து வாழ்த்துறாங்கன்னா அந்த வாழ்த்துற மனசை பார்க்கணும் தவிர எப்போ பார்த்தாலும் காசு பணத்தை பார்க்குற வேலை வச்சுக்கக்கூடாதுன்னு கார்த்தி வந்து கண்ணா பணம் திட்டுறாங்க. இன்னொரு தடவை வந்து எங்கள் விஷயத்தில் வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற வேலை வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லுவேன் ஐஸ்வர்யான்னு அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தது கார்த்தி முதல்ல ஐஸ்வர்யான்னு எச்சரிக்கிறாப்புல. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து அபிராமி வந்துடுறாங்க. அபிராமி வந்தோடனே அருண் வந்துடுறாப்புல. அருண் வந்தோடனே அருண் வந்து கார்த்தியை பார்த்து சண்டை போடுறாப்புல. உடனே ஐஸ்வர்யா வந்து என்னங்க என்னை அடிக்க வர்றாப்புல கார்த்தின்னு சொல்கிறாங்க. அபிராமி வந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிறுத்துங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பரபரப்பாக இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.